முடிச்சு கொடுத்துட்டீங்க. என்ன மீனாட்சியும் பிள்ளைகளும் வந்திருந்தா இன்னும் கலகலன்னு இருந்திருக்கும். அதுக்கு என்னடி, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சிருவேல. கல்யாணத்துக்கு எல்லாரும் வாரோம். இந்த மாதிரி வந்து உடனே கிளம்புற மாதிரி இல்ல. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன வந்துருவோம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் போவோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. வாங்க வாங்க, கண்டிப்பா வந்துருங்க. அப்புறம் பெரியப்பாவும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. சரிடி. அந்த ஊரை தாண்டி வரமாட்டேன்னு புடியா அங்கேயே உட்காந்துருக்காரு. பாப்போம், உன் வீட்டு கல்யாணத்தோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. பெரியமா சொல்லியே ஆகணும். சிவகாமி கண்டிப்பா நிச்சயத்துக்கு வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த பிரச்சனை பெருசாகுமா, எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற யோசனையில நாங்க எல்லாருமே இருந்தோம். ஆனா எதிர்பார்க்கல பெரியமா, நீங்களும் பாட்டிமாவும் என்ட்ரி கொடுத்து சும்மா சூப்பரா அசத்திட்டீங்க. பெரியமா, உங்களை அந்த சிவகாமி என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. அது என்ன ராஜு, என்னைக்குமேவும் சாகர வரைக்கும் என்ன மறக்க மாட்டா. ஆமா ஆமா, அத சொல்லுங்க. வாங்கி கட்டிக்கிட்டால மறப்பா, கொடுத்தத மறந்துடலாம், வாங்கினத மறக்க முடியுமா? உண்மைதாண்டி. அது என்ன பொம்பளைக்கு இவ்வளவு வீராப்பு? பெத்த பிள்ளை தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு விட வேண்டிதானே. நான் சொல்றதா எல்லாம் கேட்கணும். நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படி இப்படின்னா பிள்ளைய சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கணும். உண்மைதான்க்கா. பிள்ளைய வழி மாறி போதுக, தப்பா போதுக அப்படின்னா கண்டிப்பா நம்ம கண்டிக்கலாம், தப்பே இல்ல. ஆனா நல்லதை தேர்ந்தெடுக்கும் போது நாமளும் சப்போர்ட் பண்ணுவோமே, நல்லா வாழ்ந்து காமிப்பாங்கல்ல. அப்பா அப்பா, இந்த வார்த்தையை உன்கிட்ட எதிர்பார்க்கற சாந்தி. பரவாயில்ல, ரொம்ப மாறிட்ட. ஆமா ஆமா, ரொம்ப மாறிட்டா. அதெல்லாம் யாரால நினைக்கிறீங்க? யாரால? எல்லாம் எங்க பேரனாலதான். என்ன பேரங்கிறது சும்மாவா? பிள்ளைய பெத்து பாக்குற சந்தோஷத்தை விட நம்ம பேர பிள்ளைகளை பார்க்கும் போதுல அது ஒரு அளவு கடந்த சந்தோஷம்தான். எப்படி ஒரு வீம்பு பிடிச்சே அடங்காம யார் இருந்தாலும் சரி, அவங்க பேர பேத்தின்னு வரும் போதுல அந்த குழந்தைக்கு அவங்க அடிமைதான். உண்மைதான்க்கா. இதெல்லாம் நான் முந்தி கேட்க மாத்திர போ சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப அனுபவிக்க மாத்திர தானே தெரியுது இத மிஞ்சின வாழ்க்கை ஏது. உண்மைதாண்டி. சரி சரி, இப்படியே எல்லாரும் மனசொத்து எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆமா, உன் சம்மந்தார் எங்க? இல்லதான்க்கா, ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கா. ஓ, இப்பவே மாமியார காக்கா பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சிட்டா. இந்த கழுதை அப்படிப்பட்டவளா? சும்மா உட்கார்ந்து என்னத்தையாவது பேசிட்டு இருப்பா. அக்கா அப்படியெல்லாம் இல்ல, இவ்வளவு நேரம் அங்கதானே உட்கார்ந்து இருந்துட்டு வந்தேன். ஹாசினி அப்படியே இப்படியே தானே ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கா. பேசுவா வீரையா, அவளுக்கு பிடிச்சிருந்தது நினைச்சுக்கோ. மணிக்கணக்கா உட்கார்ந்து நல்லா பேசுவா, அரட்டை எடுப்பா, எல்லாம் பண்ணுவா. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க இல்ல பிடிக்கல அப்படின்னா அடுத்து அவங்க பக்கமே போக மாட்டா. இந்த கழுதை கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் பயம், இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோன்னு. அதெல்லாம் வராதுக்கா. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அதெல்லாம் பார்த்து சாமர்த்தியமா இருந்துக்குவாங்க. ராணியும் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. பார்த்தேன், இவங்க பேச்சு நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். அண்ணே, நானும் தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன். சாப்பாடு, சேலை, நகை இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ போதுண்டா சாமி, நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமா ராஜு, அதேதான். என்ன என்ன எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான், நாங்க அதைத்தான் பேச முடியும். அதுக்காக எந்திரிச்சு ஓடி வந்துடுறதா? அதானே, கேளுமா. நாம இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம், இல்லாத போலாத வேலை வரும், போன் வரும், எல்லா நேரம் கரெக்டா வந்துரும். ஆமாத்த. எங்களுக்கு வேலை போன் இதெல்லாம் வரல. அப்புறம் உங்க பேச்சுல மாட்டிக்கிறது நாங்களா தான் இருப்போம். கரெக்ட்னா கரெக்டா சொன்னீங்க. மாட்டிக்கிறது மட்டும் இல்ல, ஆப்பிக்கிறதும் நமக்கு தான். ஏதாவது ஒரு சேலையை பத்தி பேசுவாங்க, அப்புறம் வாங்கி கூட நம்ம பக்கத்துல வருவாங்க. அதுக்கு நமக்கு வேலை போன்னு எந்திரிச்சு போயிட்டா பிரச்சனை இல்ல. கரெக்ட் ராஜு, பரவாயில்லையே. இதுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வருஷ கணக்கா வாழணும்னு அவசியம் இல்ல. 3-4 மாசத்துலயே தெரிஞ்சுக்கிடுவோம் போல. அண்ணே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காத மனசே ரொம்ப கஷ்டப்படுவான். ஆமா ஆமா, என்ன மாதிரி. என்னங்க? போதும் போதும், இதுக்கு மேல அவசரப்பட்டுறாதீங்க. ஆமாண்டா, என் வாய் வேற சும்மா இருக்காது. ஏதாவது பேசிட்டு வாங்கி கிடைக்குவேன். அதுக்கு நான் கிளம்புறேன்ப்பா. பாரா சாந்தி, பரவாயில்ல, இன்னும் உன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்க. அக்கா நீங்க வேற. அண்ணே, பெரியமா, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல தான். அப்பாவும் லீவ் போட்டாச்சு, நானும் லீவு தான். சொல்லுங்க, சாயங்காலத்துக்கு கூட எல்லாரும் வெளியே போயிட்டு வரலாம். ஐயோ ராஜு, வேணாம்ப்பா. அங்க இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா ராஜு, தோட்டத்து வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்கல. நான் போகாம எதுவும் நடக்காது. இது மாதிரி ராணி ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போகணும். இப்பவே 2 நாள் லீவு. நாளைக்கு ஊருக்கு போயும் போக முடியாது, 3 நாள் ஆயிடும். அதுக்கு மேல லீவ் போட்டா அங்க உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ராஜு. அதனால போயிட்டு வரோம். கல்யாணத்துக்கு அம்மா சொன்ன மாதிரி இங்க வந்து 2 வாரம் தங்கிடுறோம், சரியா? அப்படியானே. ராஜு கிளம்புறோம் யா, அடுத்த வாரம். சரிங்க பெரியமா. சரிக்கா, பாத்து கிளம்பு. ஆனா ஊட வந்துட்டு போ.
சரி சாந்தி. கல்யாணத்தை லேட் பண்ணாம ஒழுங்கா சீக்கிரம் வைக்க பாரு. எங்க ஹாசினி தான் சொல்லணும் படிக்கணும் அப்படி இப்படின்னா. ஆனா நிச்சயத்துக்கு சரின்ட்டா, கல்யாணத்துக்கு என்ன சொல்றாளோ பாப்போம். அவ சரின்னு மட்டும் சொன்னா அடுத்த 3 மாசத்துல கல்யாணத்தை வச்சிடலாம். அதெல்லாம் சொல்லுவா. நிச்சயம் பண்ணிட்டு ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது கல்யாணத்துக்கு. அப்புறம் பிள்ளைங்க தூரம் தொல்லாட்டி எங்கேயும் போக முடியாது. அதனால சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை பார்த்து வை. ஆமாக்கா, பூ வச்சிட்டா கூட ஒண்ணும் இல்ல. நிச்சயம் பண்ணிட்டு ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம். ஒன்னா ஒரு 5 மாசம் இல்ல 7 மாசம் அதுக்குள்ள கல்யாணம் முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி வீரையா, நான் பார்த்து பேசுறேன். கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரி சரி வீரையா. அத்தை, தமிழோட அம்மாவும் உங்க கூட தான் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி சரி, அவ உள்ளதானே இருக்கா, நான் பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. சரி பூமாரி போ. கருப்பியும் டாமியும் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு பாரு. நீயும் கூட மாட கொஞ்சம் சேர்ந்து செஞ்சு சீக்கிரம் சாப்பாடு வைக்கிற மாதிரி பாரு. சரிங்க. வாசுகி, இங்க வந்து இருக்கிறது நல்லா தானே இருக்கு. ஆமாத்த, இந்த நிச்சயத்தை முடிச்சுட்டு அவரை தனித்தனியா வீட்டுக்கு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்க முடியாது. அத்தை, நைட்டும் செம்ம தூக்கம். ஆனா நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அத்தை. நீ இப்படித்தான் சொல்லுவ, கொஞ்ச நேரத்துல சுருண்டு போய் படுப்ப. ஐயோ எனக்கு தலை சுத்துது, ஒரு மாதிரி வருது, அப்படி செய்து இப்படி செய்துன்னு. அத்தை அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாளா? ஆமாமா, நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு ஐயோ எனக்கு முடியலையேன்னு ஒரு மாதிரி ஆயிடுவா. ஏத்த அப்படிதான் இருக்குமா? ஏய் ஸ்வேதா, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்குமான்னு கேக்குற? என்னமோ நான் சும்மா சொல்ற மாதிரி. இருக்கலாம் தெரியுமா? நீங்க ஏதாவது வேலை சொல்லியிருப்பீங்க, அதை செய்ய முடியாம இப்படி ஒரு சாக்கு சொல்லி படுத்திருப்பா. ஏய் வாசுகி, அத்தை, நான் உங்ககிட்ட சாக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. எனக்கு படுக்கணும் போல இருந்தா அத்தைன்னு சொல்லிட்டாலே போதும், நீங்களே போமான்னு அனுப்பி விட்டுருவீங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு 2 பேரும் டீப்பா? பின்ன சும்மாவா? அத்தைக்கு நான் சாதனா மாதிரி தான். அவ முக ரியாக்ஷன் வச்சு என்ன யோசிக்கிறான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன பார்த்ததுமே நான் என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பெரியமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். கொஞ்ச நாள் மாமியார் மாதிரி இருங்க. ஏய் உனக்கேண்டி? அப்பதான் லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். மாமியா மருமக சண்டை போடாமையா? இங்க பாரு, சண்டை போட்டாதான் மாமியா மருமக, புரிஞ்சதா? ஏன் பேச மாட்ட? அதானே வாசுகி, அவளுக்கு தான் பக்கத்துல மாமியார் கிடையாது. சிவானிக்கு இந்த பிரச்சனையே இல்ல. ஆமால, ஆனா கூட இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஏண்டி பெரியமா, சண்டை போட்டுக்கதா? ஏன் பேச மாட்ட? மாமியா மருமகனாலே சண்டை தான் தோணுது. பெரியமா, அதுதானே நம்ம வீட்டு வழக்கம். பேசுடி, நல்லா பேசு. இது உங்க அம்மா பார்த்ததும் இந்த பேச்சு வந்ததாடி? அத கேளுங்க அத்தை. நேத்து ஃபுல்லா ஒரே அழுகாச்சி தான். ஐயோ, எதுக்குதான் பயப்படுறான்னு தெரியல. அத்தை, நாம எல்லாருமே சிவானி சப்போர்ட் தானே. ஆனாலும் அவ மனசுல ஒரு பயம். அது எதுக்குன்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா, சிவானியோட பயம் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் சிவகாமி சிவானிய பெத்தவங்க. அவங்களே வந்து என் பிள்ளை அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொன்னா அந்த குறை ராம பாதிச்சிருமோங்கிற கவலை. ஏய் வாசுகி, உண்மைதானே? அது சிவானி, இதுதான் உண்மைன்னு எங்களுக்கும் தெரியும். தெரியுமா? விடு விடு, உங்க அம்மா ஒரு ஆளு, அவ பேச்ச குழந்தைங்க கூட கேட்காது. நீ சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்காத. சரிங்க பெரியமா, நல்லா சொல்லுங்க அத்தை. ஒரு சில நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பா, ஒரு சில நேரம் நம்மளையே அழுக வச்சிடுவா. ஏண்டி? அது என்னமோ அப்படியே பழகிடுச்சு பெரியமா. நல்லா பழகிச்சு. சரி, இனி கவலையை விடு. நிச்சயம் முடிஞ்சாச்சு. இனி லேட் பண்ணாம கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிற வேலையை பாப்போம். இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ நல்லா இருப்ப, புரியுதா? சரிங்க பெரியமா. ஏய் ஸ்வேதா, போதும் எழுந்துரு. எதுக்கு? நீயே எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? நான் கொஞ்ச நேரம் படுக்க போறேன், எழுந்துரு. அதெல்லாம் முடியாது. ஏண்டி? அத்தை பாருங்க அத்தை, அப்பையில இருந்து படுத்திருக்கா. ஏய் உங்க அத்தை, நீ வாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவ. அப்புறம் இங்க நானும் சிவானி மட்டும் தான் தனியா இருப்போம். இன்னைக்கு ஃபுல்லா நான் அத்தை கூட இப்படிதான் இருப்பேன். அதானே வாசுகி, இன்னைக்கெல்லாம் உனக்கு இங்க இடமே கிடையாது. ஏன் ஏனா? நீ இதெல்லாம் எப்பவுமே அனுபவிக்கிறதா. உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா உங்க அப்பா, இங்க வந்தா எங்க பெரியம்மா எங்க திருவண்ணா. அதனால நீ எல்லாம் எங்க கூட போட்டிக்கு வரக்கூடாது. ஆமா ஆமா, கரெக்ட் சிவானி. அத்தை பாருங்க அத்தை. சரி சரி, யாரையும் பார்க்க வேண்டாம். எழுந்துருங்க எழுந்துருங்க. இந்நேரம் பாய்ஸ் எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க, சமைச்சு கொடுக்க ஏதாவது செய்வோம். இங்க எழுந்ததுல இருந்து இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமால, இன்னைக்கு உட்காந்து இப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இன்னும் சமைக்க வேற செய்யணுமே. இன்னைக்கு ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருங்க. அத்தை நானும் வரேன், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். அத்தை நானும் வரேன். அப்பனா நான் மட்டும் என்ன? பெரியமா நானும் வரேன். இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்தே சமைக்கலாம். உங்களுக்கு எதுக்குடி? இல்ல அத்தை, முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே சமைக்கலாம். நோ 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 நோ,
அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னடி? மா, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ரெஸ்ட் தான். ரெஸ்டா? ஆமா. ருவனா சக்தி அண்ணாவோட உத்தரவு. உத்தரவா? ஆமா நீ. இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பீங்களா? அப்புறம் சாப்பாடு இருக்கவே இருக்கு, ஹோட்டல். ஹோட்டலா? ஆமாமா. இன்னைக்கு காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் ஹோட்டல் சாப்பாடு. யாருடி இந்த ஐடியா கொடுத்தது? அதெல்லாம் தெரியாதுமா. அங்க பாய்ஸ் குரூப் எல்லாம் மொத்தமா பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு. பாரா. சரி சரி சாதனா, சொல்லு சிவானி. நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வர சொல்லு. அதாவது ரொம்ப ஸ்பெஷலா. நார்மலா எப்பவும் வாங்குற இட்லி தோசை சப்பாத்தி அப்படிங்காம வேற அந்த பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரி. நீ சாப்பிடவே வேண்டாம், பட்னியா கடன் சொல்லிடுவாங்க. பரவாயில்லையா? ஆமால, யார் சொல்றாங்களோ சொல்லலையோ, இருவண்ணா இதெல்லாம் சாப்பிடறதுக்கு நீ பட்னியா இருன்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட் சிவானி. சரி ஓகே, அப்பனா எனக்கு இடியாப்பம். சாதனா, எனக்கு பூரி. அம்மா உங்களுக்கு? அடி வாங்க போறீங்க. அவங்க சொல்லி விட்டாங்களாம், இவங்க உடனே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. 5 நிமிஷம் ஆகும். சுட சுட ஏதாவது சமைச்சிடலாம். பெரியமா, 5 நிமிஷத்துல டீ காஃபி கூட போட முடியாது. எப்படி சமைக்க முடியும்? அதானே. மா, பேசாம இருங்க. ஒரு நாள் எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிடலாம். அடியே, ஹோட்டல் சாப்பாடுங்க மாத்திரம் ஆசையா தான் இருக்கும். சாப்பிட்ட பிறகுதான் ஏன்டா சாப்பிட்டோன்னு தோணும். பரவாயில்லம்மா, அப்படி தோணுச்சுன்னா மதியம் சமைச்சுக்கலாம். இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். வீட்டுல இன்னைக்கு சமைச்சு சாப்பிடறத விட பாத்திரம் கழுவுற வேலை இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அத்தை. அடி பாவி, இதெல்லாம் நான் சொல்லணும். வேலை பார்க்காத நீ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் வேலை பார்க்கலனாலும் இந்த கஷ்டம்லாம் எனக்கும் புரியும். நல்லா புரிஞ்சது போ. சரி சரி, ஆர்டர் கொடுக்காதவங்களுக்கு இட்லி வாங்க சொல்லிடுறேன். ஓகேவா? நான் கிளம்புறேன். ஏய் அடியே சாதனா, ஆர்டர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பை பை. வெயிட் பண்ணுங்க, 1/2 hourல சாப்பாடு வரும். வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். எப்படி ஓடுறா பாரு. ஆமா பெரியமா, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். அடியே, நாளைக்கு நீ என் கையால தான் சாப்பிடணும். பக்கத்துல நீ இருக்கியோ, மறந்துட்டேன். மறப்ப. ஏய் சிவானி, சொல்லு ஸ்வேதா. நம்மளாம் ஹோட்டல்ல சாப்பிடணும் முடிவு பண்ணியாச்சு. பாவம், அங்க ராமும் அபிக்குட்டியும் பாட்டிமாவும். உங்களுக்கு சேர்த்து ஹோட்டல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடலாமா? ஏய் ஆமாப்பா, பாவம் பாட்டிமா கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. ஸ்வேதா போய் திருவானாட்டி சக்தி நாட்டி சொல்லு, ராம் குடும்பத்துக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டாலாம். பாத்தீங்களா எல்லாரும் பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் யார் எப்ப சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பா. சரியான கள்ளி சிவானி. ஏய் இதுதான் போட்டு வாங்குறதா? ஏய் ஸ்வேதா, எனக்கு தெரியாது, நீ ராம பத்தி சொல்லிட்ட. போ ராமுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. ஐயோ, இந்த ஆட்டைக்கு நான் வரலப்பா. இதுடி நான் சொல்லிடுறேன். பெரியமா, ஆமா, இந்நேரம் ராம் வீட்ல எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா அபிக்குட்டி தூங்கிட்டு தான் இருப்பா. ஆமி எழுந்ததும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு மெசேஜ் வராது. ஏன்? அது வந்தத நைட்டே ராம்க்கு மெசேஜ் பண்ணிட்டா. என்னன்னு? உங்க பெரியமா பெரியப்பா திரு அண்ணா வாசுகி சாதனா எல்லாரும் இங்கதான் ஸ்டே பண்றாங்க. அதனால நாங்க குடும்பமா மொத்தமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நேரங்காலம் தெரியாம போன் பண்ணிராத ராம் அப்படின்னு நைட்டே மேடம் மெசேஜ் பண்ணிருப்பா. ஏய் இதெல்லாம் சரியில்லப்பா, ரொம்ப ஓட்டுறீங்க. ஏய் நீ மெசேஜ் பண்ணியா இல்லையா? அது என்ன அது இதுன்னு சொன்னியா சொல்லலையா? சொன்னேன். அத்த கேட்டுக்கோங்க. ஏய் ஸ்வேதா. சரி விடுங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கால, எனக்கு அது போதும். இப்ப என்ன, ராம்க்கு சேர்த்து ஆர்டர் கொடுத்துடலாம். வாணி சொல்லு, ராம்க்கு என்ன பிடிக்கும்? பெரியமா, ராம்க்கு எப்பவுமே தோசை தான். தோசைனா ரொம்ப பிடிக்கும். அபிக்குட்டிக்கு இட்லி. பாட்டிமா தோசைனாலும் சரி இட்லினாலும் சரி எதுனாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேமா, சேர்த்தே வாங்கிடலாம். போங்க பெரியமா. ஐயோ வெக்கத்தை பாரு. ஆமா அநியாயத்துக்கு வரும். போதும்பா, என் ஃப்ரெண்டு பாவம். சரி சிவானி நீ விடு, அவங்களெல்லாம் கண்டுக்காத. போ ரகசியமா அப்படியே ராம் கிட்ட பேசினாலும் பேசிட்டு வா. ஏன் அதுக்கும் ஆசைப்படுவேல, அதான். போதும் என்ன வச்சு இவ்வளவு தூரம் பேசுனது. இதுக்கு மேல பேசணும் அவ்வளவுதான். இதோட நிறுத்திக்கலாம். சரிடி, ஹோட்டலுக்கு யார் போறான்னு தெரியல. போய் எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம். சரிங்க பெரியமா. சிவானி, நீ சொன்னேல என் மேல முழுசா நம்பிக்கை இருக்குன்னு. இந்த சந்தோஷமா இரு. ஏதேதோ கண்ணானே ஏய். வந்ததாலே கண்ணீரில் போல் மிதக்கிறேன். என் காற்றில் நின்ற இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு. என் வாழ்க்கையில திரும்பவும் இதெல்லாம் நான் நினைச்சு பார்த்ததே இல்ல.
ஆனா நீ வந்து எல்லாத்தையும் மாத்திட்ட சிவானி. ஏன் சந்தோஷத்தை விட என் லட்டுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் உன்னால வந்ததுமா. எங்களுக்கு திரும்பவே கிடைக்காதுன்னு நினைச்ச சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க. நான் உனக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத சந்தோஷத்தை இனி நாங்க 2 பேர் கொடுப்போம். கண்டிப்பா சிவானி, உன்னை நல்லா பாத்துக்குவேன். ஆனா உங்க அம்மா என்ன என்ன சொன்னாங்க? சக்தி, இந்த நிச்சயம் நடக்காது. அவளுக்கு நான் ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன். அவன் கூட தான் கல்யாணம். ஏய், அதனால இந்த தேவையில்லாத வெட்டி செலவெல்லாம் பண்ணாம அவரால் பேசாம ஒதுங்கி போயிடுங்க. நிறுத்தடி. சிவகாமி, இல்ல இல்ல, நேத்து நீ அளவுக்கு மீறி பேசிட்ட. தப்பு சிவகாமி, தப்பு. சிவானி உன்னோட பொண்ணா இருந்தப்ப நீ என்னென்ன பேசுனியோ எனக்கு தெரியாது. ஆனா அப்பவும் நீ அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்க. இப்போ சிவானி, ஏன் சிவானி அவளை ஏன் உனக்கே கஷ்டப்படுத்திட்டேல? அதை விட நான் என்ன நினைப்போன்னு நினைச்சு ஏன் சிவானி பயந்து போய் நின்னா? அதான் நினைக்க மாத்திரதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சிவானி இனி எதுக்காகவும் பயப்படவும் கூடாது, கஷ்டமும் படக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு. அதுதான் சரி. இன்னைக்கே போலாம். இன்னைக்கு நாம பேசுற பேச்சுல சிவகாமி இனி சிவானிய ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசணும் நினைப்பு கூட வரக்கூடாது. சிவகாமி, ஏன் சிவானியவே கஷ்டப்படுத்துறியா? இதோ வாரேன். திரு சக்தி எல்லாம் இங்கதான் இருக்காங்க. போன் பண்ணி சொல்லுவோம். சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த நம்பிக்கையை நாமளும் காப்பாத்தணும். சரி சரி, இப்ப பேச டைம்ல. லட்டுமா நல்லா தூங்குறா. நேத்து மண்டபத்துல விளையாண்ட விளையாட்டு அப்படி. சரி தூங்கட்டும். பாட்டிமாவை பாத்துக்க சொல்லிட்டு நாம கிளம்பி போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் போய் குளிப்போம். குளிச்சுட்டு வந்து சக்திக்கு போன் பண்ணலாம். அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம ஒண்ணு கூடி. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நிச்சயத்தை முடிச்சுட்டு அப்படியே நீ குடும்பத்தோட இங்க வந்து தங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் ஒரு நாள் இங்க ஒன்னா இருப்போமான்னு கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னடா தம்பி, இவ்வளவு நாள் நம்ம ஆளுக்கு அங்கிட்ட அங்கிட்டு பிரிஞ்சிருந்தோம். இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாட்டி எப்படி? உண்மைதானே அப்பா. இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் தான் பெரியப்பா ஆபீஸ்க்கே லீவ் விட்டுருக்காங்க. நானும் என் கடைக்கு லீவ் விட்டுருக்கேன்ப்பா. ஆமா ஆமா, நம்ம அண்ணாத்தையும் கடைக்கு லீவ் விட்டு வந்திருக்காரு. அப்பனா இந்த டே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆமா சக்தி, உண்மையிலே இந்த டே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆமாண்டா தம்பி. சரி சரி, இன்னைக்கு சாப்பாடு போற ஹோட்டல்னு முடிவு பண்ணியாச்சு. அங்க இருந்து ஆர்டர் வந்துருச்சு. சாதனா வந்து சொல்லிட்டா. இங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. டே சக்தி, இன்னைக்கு ஃபுல்லாலாம் ஹோட்டல் கிடையாது. காலையில எல்லாத்துக்கும் பசிக்கும். அதுவும் முக்கியமா ஏன் வாசுகிக்கு. ஆமா ஆமா. ஏய், மாசமா இருக்காடா? அவ ஒரு உயர்ல 2 பசி எடுக்கும்ல. சரிதான் சரிதான், நான் இல்லைனா சொன்னேன். அதனால காலையிலக்கு எல்லாருமே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு நோ. நோவா? அப்பனா சாப்பாடு? ஏண்டா? எனக்கு பசிக்கும்ல, சோறு முக்கியம்ல. ஆமா ஆமா, சோறு கண்டிப்பா முக்கியம்தான். அப்பா பெரியப்பா நீங்களுமா? சரி சரி, சோறு முக்கியம்தான். அதுக்காக ஹோட்டல் நோ. ஐயோ, அப்புறம் பாவம்பா. இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். யார் இல்லைனா சமைக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் தான். ஐயோ, அப்பனா சோறு? டே சக்தி, சொல்லு சொல்லு, சோத்துக்கு என்ன பண்றது? நாமதான். நாமலா? ஆமா, நாம 4 பேர் சேர்ந்து சமைக்கிறோம். ஏண்டா? ஏய், நீ தானே சொன்ன இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போன்னு. நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கோம். அந்நேரம் நாம சமைச்சு அவங்களெல்லாம் பாத்துக்கிட்டா அதுதானே சந்தோஷம். கரெக்டா சொன்ன திரு. அதனால மதியத்துக்கு நாம தான் சமைக்கிறோம். ஐயோ, இதுக்குதான் வீட்டுல ஒரு சமையல்காரனை வச்சுக்க கூடாது. சமைக்க தெரிஞ்சுட்டு எங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற பத்தியா? டே சக்தி, இன்னைக்கு ஒரே நாள்ல இரு உனக்கு சமைக்க கத்து கொடுக்கறேன். அப்பதான் அடுத்து ஹோட்டல்ங்கிற பேச்ச பேச மாட்ட. ஏய், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் தெரியும்பா. நானும் கொஞ்சம் குடும்பஸ்தான் ஆயிட்டேன். இது எப்பையில இருந்து? ஏய், ஸ்வேதாவை கல்யாணம் முடிச்சதுல இருந்து. டேய், அத கேக்கலடா. எப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும்? அது டெய்லி ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்றேனே. பாரா, இது வேறயா? திரு சித்தப்பா, அதெல்லாம் என் மகன் காலையில சீக்கிரமே எழுந்து ரொம்ப பொறுப்பா என் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓஹோ. வேற யாரு இருக்கா? என் பியூட்டிக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும். போதும்டா, இது போதும். இந்த எண்ணம் வந்துட்டாலே நம்மள நம்பி வந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சக்தி, உன் போன் தானே? ஆமாப்பா. அப்பா, போன் பண்றது ராம் தான். ராமா? ஆமா திரு. இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ ராம். சக்தி. சொல்லு ராம். சக்தி, ஒரு இடத்துக்கு போறேன். சிவானிய கூட்டிட்டு போனோம்.
நான் கூட கூட்டிட்டு போலாமா? என்ன சக்தி இப்படி கேக்குறா? ஆ, என்ன சொல்ல? ஐயா போயிட்டு வரட்டும், சரின்னு சொல்லு. சக்தி, ராம் லைன்ல தான் இருக்கேன். என்ன திடீர்னு? ப்ளீஸ் சக்தி, நேத்து தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு. உடனே இப்படி ஊர் சுத்த கூட்டிட்டு போறான்னு மட்டும் நினைச்சுக்காத. ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். சிவானியும் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். ப்ளீஸ் சக்தி, எங்கன்னு மட்டும் கேட்காத. நான் போயிட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன். அது சரின்னு சொல்லு, போயிட்டு வரட்டும். ம். சரி ராம், ஆனா பார்த்து கூட்டிட்டு போ. சீக்கிரம் வந்துருங்க, ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. கண்டிப்பா ஒரு 1/2 1 hour அதுங்களை கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சரி சரி. சக்தி, சிவானி கிட்ட நீயே சொல்லிடுறியா? சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துல கிளம்ப சொன்னா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். நான் சொல்றேன் ராம். சரி சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சக்தி, வச்சிடுறேன். ம். திரு கவனிச்சியா, ரொம்ப முக்கியமான இடமா? எங்கயா இருக்கும்? அதானே. சரி சரி இருக்கட்டும்யா, போயிட்டு வரட்டும். நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போகலைல, சொல்லிட்டு தானே போறான். அது மாதிரி ராம நம்பலாம். நம்ம பிள்ளைய கண்டிப்பா நல்லா பாத்துக்குவான். அப்பா உண்மைதான்ப்பா, அந்த நம்பிக்கை முழுசா இருக்கு. சரி ஓகே, போயிட்டு வரட்டும். ஆமா ஆமா, நாமெல்லாம் செய்யாததா? டேய் ஏண்டா நீ வேற அப்பப்ப. ஏய், இதெல்லாம் நீ எவ்வளவு பாத்திருப்ப. என்னடா விடு, எனக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஆனா நீ, டேய் ஆளை விடுடா. அப்பப்ப பேச்சுக்கு பேச்சு இதையே பேசிட்டு. பாத்தியா, சொன்னதும் நைஸா கலண்டு ஓடுற. சொல்லுடா, என்னென்ன பண்ண? டேய் கிறுக்கா, அப்பா இருக்காங்கடா. ஏண்டா மானத்தை வாங்குற? ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? சரி சரி, தனியா பார்க்கும் மாத்திரம் பேசிக்கலாம். உன்னை கொல்ல போறேன். சரி சரி போ, சிவானிய போய் கிளம்ப சொல்லு. 10 நிமிஷத்துல ராம் வரேன் இருக்கான். ஆமால. சரி, நான் போய் சொல்லிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். போடா. ராம் நம்மள எங்க கூட்டிட்டு போறான்? எதுக்காக 10 நிமிஷத்துல அதுவும் வேகமா கிளம்புன்னு சொல்லியிருக்கான்? எல்லாத்தையும் விட என்கிட்ட சொல்லாம அண்ணங்க கிட்ட போன் போட்டு கூட்டிட்டு போறேன்னு பர்மிஷன் வாங்கி கிளம்பவும் சொல்லியிருக்கான். எங்க இருக்கும்? என்னவா இருக்கும்? ராம், ஹே சிவானி. ஹே ராம். ஏய் என்ன என்ன ட்ரெஸ் இது? ஏன் ராம், நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு, வா போலாம். பைக்லயா? ஆ எங்க போறோம்? வா சொல்றேன். ராம், நீ சும்மா பக்கத்துல எங்கேயோ கூப்பிடுறேன்னு நினைச்சேன். பைக்ல ரொம்ப தூரமா போறோமா? நீ வா, நான் சொல்றேன். ஹே ராம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ எங்க போறேன்னு சொல்லியிருந்தேனா அதுக்கு தக்கன ட்ரெஸ் பண்ணிருப்பேன். அதுவும் 10 நிமிஷத்துல ரெடி ஆறேன்னு சொன்னியா, அதான் இந்த ட்ரெஸ். சரி ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. ராம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றியா? வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாமா, லேட் ஆகும், வா. நான் உங்க அண்ணன்ட்ட கேட்டதே 1/2 hour டைம் தான். அதுக்குள்ள போயிட்டு வரணும், வா. வா. அபிக்குட்டி, பாப்பாவை கூட்டிட்டு வரேன். பாப்பா தூங்குறா, பாட்டிமா பாத்துக்குவாங்க, நீ வா. ராம், என்ன யோசிக்கிற? அது இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? வா, நான் சொல்றேன். ம், உட்காரு. ம். என்னம்மா? எங்க போறேன்னு சொல்லவே இல்ல. சும்மா பக்கத்துலதான். அதான் எங்க? வா, உன்னையும் அங்கதானே கூட்டிட்டு போறேன், பாத்துக்கோ. ஹே ராம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பா. ஆமா, எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லாமலே கூட்டிட்டு போற. சொல்லாம கூட்டிட்டு போனா தப்பா? ஆமா. ஹே ராம், சொல்லுமா. எனக்கு கால் பண்ணாம எங்க அண்ணனுக்கு கால் பண்ணிருக்க. நீ தானே சொன்ன வீட்ல எல்லாரும் என் பக்கத்துலதான் இருப்பாங்க, போன் பண்ணாதானே. ஓ, நான் ஃபோன் பண்ணாதன்னு சொன்னா உடனே என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருவ. ஆமா, பிறகு எப்படி உன்கிட்ட பேசுறது? சரிதான் ராம். சிவானி, சொல்லு ராம். உங்க அம்மாவும் உனக்கு பிடிக்குமா? ஏய் என்னாச்சு சிவானி? சொல்லு ராம். என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதில காணோம். ஆ, சொல்லு, உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா? யாருக்கு தான் அம்மாவை பிடிக்காது? எல்லாருக்குமே அம்மாவை பிடிக்கும். ஓ, உனக்கும் அப்பனா பிடிக்குமா? பிடிக்கும் ராம், ஆனா அம்மா தான் பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஓ சரி, உங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கல்ல, அப்பெல்லாம் உனக்கு என்ன தோணும்? ஏன் இப்படி இருக்காங்கன்னு தோணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசாம இருக்க வேண்டியதானே, அப்படின்னு திட்ட வேண்டியதானே. அது என்ன ராம், நான் சின்ன பிள்ளைல இருந்து அம்மாவை எதிர்த்து பேசினா அம்மா என்ன பயங்கரமா அடிப்பாங்க. அதனால அம்மா முனுக்க நான் பேசவே மாட்டேன். இப்பதான் ராம் கொஞ்சம் கொஞ்சம் இருவானனும் சக்தி அண்ணனும் பக்கத்துல இருக்காங்கன்னு தைரியத்துல
கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஓ உங்க அம்மா நீ சின்ன பிள்ளையில இருந்தே இப்படித்தானா? ஏன் அப்படி இருக்காங்க? தெரியல ராம், அவங்களுக்கு நான் பொண்ணா பிறந்தது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு சக்தி என்னன்னா ரொம்ப பிடிக்கும், என்னதான் பிடிக்காது. சின்ன பிள்ளைல இருந்தே அவங்களும் அப்படியே நடந்துக்கிட்டாங்க. நானும் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போயே பழகிட்டேன். ராம், உண்மையை சொல்லணும்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் நார்மலா கூட அம்மாட்ட பேசுனதில்ல. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு வச்சு கொடு, எனக்கு தூக்கம் வருது, நான் ஸ்கூலுக்கு போனேன், இதெல்லாம் படிச்சேன், மிஸ் இதை சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே பேசினதில்ல. அம்மா எப்பவுமே ஆபீஸ் போயிடுவாங்க, நைட்டு வந்து அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கூட பேசினதில்ல. சக்தி அண்ணாவும் அப்படித்தான். அப்பாதான் எனக்கு என்னென்ன தேவையோ அதை பார்ப்பாங்க. பாசம்லாம் சொல்ல முடியாது. நான் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, பார்த்துக்குவாங்க. மிச்சப்படி அவ்வளோதான். ஏன்னு தெரியல, எங்க வீட்டில் என்ன அப்படியே தனியாவே விட்டுட்டாங்க. வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த அம்மா தான் எனக்கு பசிச்சா சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. ராம், உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் எங்க வீட்ல வேலை பார்க்கறவங்கள தான் நான் அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆமா ராம், உண்மைதான். நீ அவங்கள அம்மான்னு கூப்பிடறத பார்த்து கூட உங்க அம்மா ஒன்னும் சொல்லலையா? சொன்னாங்களே. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இவளெல்லாம் அம்மான்னு கூப்பிடுற, உனக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படின்னு என்ன திட்டிட்டு அவங்கள அதோட வேலையை விட்டே நிப்பாட்டிட்டாங்க. சிவானி. ஆமா ராம், அதுல இருந்து நான் யாரையும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். ராம், எதுக்காக இதெல்லாம் கேக்குற? ஒன்னும் இல்ல, எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேண்டி வரம் இருந்து குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஆனா உங்க அம்மா மாதிரி சில பேர் தான் குழந்தை வரம் கிடைச்சும் குழந்தை கைக்குள்ள பக்கத்திலே இருந்தும் அதோட அருமை தெரியாம இருக்காங்க. உண்மைதான் ராம், நான் எங்க அம்மாக்கு எந்த அருமையும் தெரியாது. அவங்களோட குணம் அப்படித்தான். நான் எங்க அம்மாவை பார்த்ததுல இருந்து ஆபீஸ், வேலை, காசு, பணம், இதுதான், இதை மட்டும் தான் பேசுவாங்க. என்னமோ ராம், இப்படியே போச்சு ராம் என் வாழ்க்கை. இப்போதான் ராம், கொஞ்ச நாளைக்கு முன்னதான் திருவண்ணா வந்தான். திருவண்ணாவால சக்தி அண்ணா மாறினா. அப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் உன்னை பார்த்தேன் ராம், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை மனசுல நினைக்க ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன். சிவானி, இனி நீ பழசெல்லாம் நினைக்க வேண்டாம், நான் உன்னை பாத்துக்கிறேன். அது எனக்கு தெரியும் ராம். ராம், சொல்லுமா. எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான். மனசால்களை மதிக்க தெரியாது, புரிஞ்சுக்க தெரியாது. பெத்த பிள்ளை என்னையே புரிஞ்சுக்கிட்டதும் இல்ல, பாத்துக்கிட்டதும் இல்ல. வேற அவங்க என்ன சொல்ல, அவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இது உன்கிட்டயும் தப்பா பேசினாங்க, கோபப்பட்டாங்க, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ராம், நீ எதுவும் நினைச்சுக்காத. அவங்க என்ன பேசுனதுக்கெல்லாம் நான் ஏதாவது நினைக்க முடியுமா? ஆனா ஒன்ன பேசுனதுக்கு நான் நினைச்சுக்குவேன். ராம், கண்டிப்பா. என்ன ராம் சொல்ற? ராம், இப்ப நம்ம எங்க போறோம்? பாரு. அம்மா வீட்டுக்கா? எதுக்கு ராம்? வந்தாச்சுல, வா. ஹே ராம், என்ன அங்கேயே நிக்கிற? வா. எதுக்கு ராம்? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உள்ள போலாமா இல்ல இங்கே இருந்து உங்க அம்மா கூப்பிடவா? என்ன ராம் பண்ண போற? சொல்லு, இங்க இருந்து கூப்பிடவா இல்ல உள்ள போலாமா? ராம், சொல்லுமா, உள்ள போலாமா இல்ல இங்க இருந்து கூப்பிடலாமா? உள்ளே போலாம். சரி வா. ராம், வா. அடியே வள்ளி, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வா. ஏற்கனவே நீ சூடு பார்ட்டி தான், இதுல என்ன சூடா? டேய், நீயா? எதுக்குடா, எதுக்கு இங்க வந்த? அடியே, நீயாமா? எதுக்குடி, எதுக்கு இங்க வந்த? அதுவும் இவனை கூப்பிட்டுட்டு. ஏய், போடா போடா வெளிய. ஒரு நிமிஷம். மாமியார் வீடுன்னு விருந்து சாப்பிடவா வந்திருக்கேன். டேய், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு போயிடுறேன். என்னடா, என்ன பேசணும்? எனக்கு ஆனா உன்கிட்ட பேச பிடிக்கல. பேசையா, உன்னை பார்க்கவே பிடிக்கல. அதை விட அதோ தண்டத்துக்கு நிக்கிறாளே மாடு. என் குடும்பம் ஒண்ணுமில்லாம போனதுக்கே இவதான் காரணம். இவளெல்லாம் பெத்து வளர்த்தேன் பாரு. சின்ன பிள்ளையில ஏதாவது பண்ணி இருக்கணும். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உங்க அம்மானு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசல. வயசுல பெரியவங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசினேன். நான் அந்த மரியாதைக்கு இவங்க தகுதி இல்லாதவங்க. சாரி. இவ பேசாம இரு. என்னன்னா என்ன சொன்ன? சின்ன பிள்ளையிலேவோ சொல்லு. சின்ன பிள்ளையிலே என்ன பண்ணிருப்ப? டேய், சும்மா கத்தாத. நேத்தே நீ வந்து பிரச்சனை பண்ணேனா உன்னை 1-2 பாக்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். ஆனா வெள்ளைய மாமாவும் என்னோட பாட்டி மாவும் உள்ள வந்துட்டாங்க. இல்லனா நேத்தே எல்லாரும் நினைக்க உன்ன. என்னடா என்ன பண்ணுவ? நேத்து என்ன பட்டு நீ வந்தியோ அதை ஏன் கிட்ட பட்டிருப்ப. என்னடா அசிங்கப்பட்டு வந்ததை குத்தி காமிக்கிறியா?
ஐய யாரு குத்தி காமிச்சா? நேரடியாவே தான் சொல்றேன். இல்ல என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ பெத்த பிள்ளை தானே, ஏன் இவ்வளவு கோபம்? சரி ஓகே, உனக்கு பிடிக்கல. அது ஒரு சில தாய்களுக்கு சாரி பேய்களுக்கு பெத்த பிள்ளைகளை பிடிக்காது. ஆனா உனக்கு பிடிக்கலனா நீ அதோட விட்டுறணும். போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்ன உனக்கு பண்ற பிசினஸ் காணலையா? பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிட்டியா? டேய் வேணாண்டா. இப்ப பாரு இந்த வீட்ல சத்தம் தான். இன்னைக்கு யார் வந்து சத்தம் போடுறது? ஹே, இது இவளோட பொண்ணாச்சே. ஓகே ஓகே, இதுதான் கட்டிக்க போற பையனா? அட 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 அட, ஆள அம்சமா அழகா எப்படி இருக்கான். ஜோடி பொருத்தம் சூப்பர். ஆமா, இப்ப இதுக்கு வந்திருக்காங்க? அதுவும் ரொம்ப கோபமா தெரியுதே. கண்டிப்பா சிவகாமிய வெளுத்து வாங்க தான் இருக்கும். வாவ், செம்ம என்டர்டைன்மெண்ட். என்ஜாய் பண்ணுவோம். என்ன வேணாம்? சரி விடு, உன்கிட்ட நான் பழசெல்லாம் பேச வரல. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. இனிமேல் சிவானி ஏன் சிவானி? அவ எந்த அன்னைக்கே சொன்னேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு அவளை சீன்ற? ராம், அப்படி போடு. இன்னொரு தடவை என் சிவானி கிட்ட ஏதாவது பேசுன, இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்த, என்ன பத்தி உனக்கு தெரியாது. அவ்வளவுதான், நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்னடா என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? என் வீட்ல வந்து எனக்கே என்னடா மிரட்டுறியா? இப்போ நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா கூட மிரட்டுற, கொலை பண்ண முயன்றேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், ஜெயில இருப்படா. பண்ணு, போன் பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு. அது பண்ணி வர சொல்ல. யார் என்ன சொல்றா என்ன பண்றா நான் பாக்குறேன். டேய் வேணாண்டா, என்ன சாதாரணமா நினைக்காத. நான் பொறுமையா போறேனா பெருசா உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த போறேன்னு அர்த்தம். ஏய் சீ போ, உன்கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன். இத்தனை நாள் நீ சிவானியா உன் பொண்ணா நினைச்சதே இல்ல, இனியும் நினைக்காத, மறந்துரு. சொன்னேல சின்ன பிள்ளையில ஏதாவது பண்ணிருக்கணும்னு. அப்படி பேசுற நீ அம்மாவே கிடையாது. இனி சிவானி ஏன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய பத்தி பேச கூட இல்ல, நினைக்க கூட உனக்கு உரிமை இல்ல. டேய் சிவானி, ஹே ராம், ராம், ஏன் சிவானி ஏன் பொண்டாட்டி? ராம். கேட்டுச்சா? இனி என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை பேச உங்களுக்கு தகுதி கிடையாது, உரிமையும் கிடையாது. டேய் சீ, அவளை விடுடா. டேய் அதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேனே. அப்புறம் நீ பேசுறதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி பயப்படுறா. இனி என் பொண்டாட்டி உன்ன நினைச்சு ஏதாவது பயந்தானா? அப்புறம் முதையே சொன்னேன், உனக்கு என்ன பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. இப்பட மாட்டேங்கா என் புருஷனே நாடா, பல தடைகளையும் தாண்டி நம்ம சேர்ந்தே வாழ்வோம்டா. சாவே வந்தாலும் நான் சாக மாட்டேன்டா, செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. கண்ணுக்குள்ள நிக்கிறே காதலனே, உன்னை விட்டு ஏய் ஏன் கத்துற? அதான் என் புருஷன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் கத்துற? ஹே ராம், சொல்லுமா. இவ்வளவு தூரம் பேசுனதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம போலாம். புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சுப்பாங்க ராம், இதுக்கு மேலயும் புரிஞ்சுக்கலாட்டி எப்படி? என்னம்மா புரிஞ்சுக்கிட்டேல? அடியே வேணாண்டி, என்ன பத்தி உனக்கு தெரியும். உன்னை பத்தி நல்லா தெரியும், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க விரும்பாத. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீ சிவானி உன் பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. புரிஞ்சதா? ஏய் தம்பி, அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கோம். சும்மா மாஸ்க் காட்டினப்பா. போங்க போங்க, சந்தோஷமா இருங்க. அடியே ஐயய்ய, சிவகாமி எப்பவுமே நீ இப்படி கத்துறதுக்கு தான் லாக்கி. மிச்சப்படி ஒரு மண்ணும் கிடையாது. அதனால இனிமேலாவது அந்த பிள்ளைய வாழ விடு. நீங்க போங்க போங்க, 2 பேரும் நல்லா இருங்க. தேங்க்ஸ்கா. சிவானி போலாமா? போலாம் ராம். வா. மா வாரேன். ஏய் இவளுக்கு வேற வேலை இல்ல, கத்துற மட்டும் கத்தட்டும். ஆனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. சொல்றவங்க கிட்ட நாம சொல்லுவோம். ஹலோ. அடியே ஏன் மெனுக்கியவும் உன்ன